அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸுக்கு சில தேவைகள் இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. தாவேகா கூட கூட்டணி வைக்கணும் ஒரு சார்பா பேசுறது இங்க உண்மைதான். நான் அதை இல்லைன்னு சொல்ல வரல. கூட்டணியில இருக்கோங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் நாங்க மறுக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்றைக்கு அது பூதாகாரமா வெடிச்சிருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு படத்துல பாட்டு வரும். அந்த வேலைக்காரன்ல. "சட்ட கிழிஞ்சி இருந்தா தச்சு முடிச்சிடலான்னு, நெஞ்சு கிழிஞ்சிருச்சுன்ற" மாரி ஸ்டாலின் என்ன, இவ்வளோ ஒரு இத குடுத்தோம், இவருக்கு சிறுபான்மை பிரிவு குடுத்தோம். இவருக்கு ஏதோ தேவை இருக்கு. காங்கிரஸுக்கு தேவை இருக்குன்னா, இவருக்கு தேவை இருக்குன்னு அர்த்தம்னு நெனைக்கிறேன். காங்கிரஸ் மறுபடியும் சிறுபான்மை குடுப்பா. வக்ஃப் போர்டு தலைவராக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணு. நான் இருக்கேன்ல அப்படின்ற மாரி அவரு தன்னுடைய இத காமிச்சுக்கிறாரு. அ இது என்னன்னு தெரியல எனக்கு. எல்லாரும் சேர்ந்து வச்சு ஒரே குரல்ல டிஎம்கே போட்டு நெருக்குற மாரி இருக்குது. அதாவது கூடுதல் தொகுதி, ஆட்சியில் பங்கு அதுன்னு. இவங்கள பொறுத்தவரைக்கும் ஆட்சியில் பங்கு டிஎம்கே கிளியரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஏடிஎம்கேவே ஆட்சியில் பங்கு அதெல்லாம் சொல்லல. நாங்க போய் சொன்னா வீக் ஆயிடும். நீங்க அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு தான். நீங்க அ ஆட்சி தொடருதான்னு முடிவு பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஆட்சியில பங்கு முதல்ல பொண்ணு கடிச்சு கல்யாணம் பண்ணுவோம். அப்புறம் குழந்தை பொறந்து பேர் வைக்கிறதெல்லாம் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாரி போயிருக்காங்க. இதுல என்னன்னா, சீட்டு வந்து கூடுதலா கேட்கறதுக்கான நெருக்கடி. இன்னும் பல விஷயங்கள். தினமும் எண்ணெய் கவனின்னு பேட்டரியில போட்டிருப்பாங்க முன்ன லாரியில. தினமும் எண்ணெய் கவனி. அந்த மாரி தேர்தலில் எண்ணெய் கவனி அப்படின்னு தேர்தல் நேரத்தில காங்கிரஸ் இவங்கள போட்டு நெருக்கிட்டு இருக்கிறாங்க.